தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 4வது பாடல். ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோம், வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணி கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணு கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம், உள் நெக்கு நின்றுருக யாமாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். திருவெம்பாவையின் 4வது இந்த பாடலில் பேரின்பத்தை அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை மாணிக்க வாசகர் நமக்கு அழகுரை எடுத்துரைக்கின்றார். பேரின்பம், இறைவனை அடையக்கூடிய வழி என்ன? தோழிகள் அனைவரும் வந்து மற்றொரு தோழியை துயில் எழுப்புகின்றனர். அந்த தோழி எப்படிப்பட்டவள்? ஒன்னி திலநகையாய் முத்து போன்ற சிரிப்பினை உடையவளாக இருக்கின்றாள். பெண்ணே, இன்னும் புலர்ந்தின்றோ? அனைவருக்கும் விடிந்து விட்டது, உனக்கு மட்டும் இன்னும் பொழுது புலரவில்லையா? இன்னும் விடியவில்லையா? தூங்கிக் கொண்டே இருக்கின்றாயே என்கின்றனர் தோழிமார்கள். உடனே உள்ளே இருக்கக்கூடிய தோழி சொல்கின்றாள், வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. கிளி போன்ற மொழியினை உடையவர்களே. கிளி எப்படிப்பட்டது தெரியுமா? சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்பார்கள். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்களோ அதையே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது கிளி. திருவண்ணாமலை என்பது சிவபூமி, சித்தர்கள் இருக்கக்கூடிய பூமி, சிவனடியார்கள் இருக்கக்கூடிய பூமி. எனவே நமசிவாய என்னும் திருமந்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். எனவே அதனை கேட்டு கேட்டு அங்கு இருக்கக்கூடிய பெண்களும் நமசிவாய என்னும் திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். அதனால் தான் இங்கு மாணிக்க வாசகர் சொல்கின்றார், வண்ண கிளிமொழியார். கிளி போன்று சொன்னதை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களே, அனைவரும் வந்து விட்டீரா? நீங்கள் அனைவரும் வந்து விட்டீர்களா? நேற்று நாம் பேசி வைத்தது போல என்று உள்ளிருந்து கேட்கின்றாள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழி. எண்ணி கொடுலவா சொல்லுவோம் அவ்வளவும், உனக்கு சந்தேகம் என்றால் நீயே வெளியே வந்து நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் என்று எண்ணிக்கோள் என்கின்றனர் அவர்கள். கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. பெண்ணே, நீ பேசிக்கொண்டே இருக்கின்றாயே, வெளியில் வரமாட்டேன் என்கின்றாய், தூக்கத்திலேயே காலத்தை கழித்து விடலாம் என நினைக்கின்றாயா? அறியாமை என்னும் உறக்கத்திலேயே இருக்கின்றாயே, ஆன்மீகம் என்னும் விழிப்பு நிலைக்கு வா என வெளியில் இருந்து அழைக்கின்றார்கள் மற்ற தோழிமார்கள். அதற்கு விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை, விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். சிவபெருமான் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு மட்டுமா அருமருந்தாக இருக்கின்றான்? நமக்கும் அல்லவா அருமருந்தாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட மருந்து? உள் மருந்தாகவும் இருக்கின்றான், அகமருந்தாகவும் இருக்கின்றான், புறமருந்தாகவும் இருக்கின்றான். அகம் என்றால் அறியாமை, அறியாமை நோய் நம் அகத்தில் இருக்கின்றது. அதனை நீக்கக்கூடிய அகமருந்தும் சிவம்தான். புறமருந்து நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள், அதை நீக்கக்கூடிய மருந்தும் சிவம்தான். அதைத்தான் இங்கு மாணிக்க வாசகர் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், வேதநாயகனாக இருக்கக்கூடியவன் யார்? சிவபெருமான். கண்ணு கிணியானை பாடி, அந்த கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடியவன் அண்ணாமலையார். அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவர். செம்பொன் மேனியன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான சொல்றச்சு. அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த பக்தி மயக்கத்தில் இருக்கின்றோம். அதன் காரணமாக நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் என்று எங்களால் எண்ணியெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு வேண்டுமென்றால் நீயே வெளியில் வந்து எண்ணிக்கோள் என்கின்றனர். கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம், உள் நெக்கு நின்றுருக யாமாட்டும்.
நாங்கள் இது போல பக்தி மயக்கத்தில் சிவ மயக்கத்தில் இருக்கின்றோம். எங்களால் எண்ணியெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு வேண்டுமென்றால் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். உனக்கு வேண்டுமென்றால் நீயே வெளியில் வந்து நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் என எண்ணிக்கொண்டு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் மீண்டும் உள்ளே சென்று உறங்குவாயாக என்கின்றனர் வந்திருக்கக்கூடிய தோழிமார்கள். இறைவன் பேரின்ப நிலையை உடையவன். அந்த பேரின்ப நிலையை உடைய இறைவனை வணங்குவதற்காக அனைவரும் வாருங்கள், பாவை நோன்பு நோற்போம் என்பதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. அடுத்து திருவெம்பாவையின் 5வது பாடல். அது குறித்து நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.